சார், இன்னைக்கு எப்படி இருக்கு உலகங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். என்னுடைய நண்பர் குடும்பம் ஒன்றில் மாப்பிள்ளை அமெரிக்காவில் இருக்கான். நிச்சயம் பண்ணாங்க. இவங்க நிச்சயம் பண்ண உடனே பொண்ணு கல்யாணம் ஆகி அமெரிக்காவுக்கு போனோம். இதுக்கு டிபெண்ட் விசா வாங்கணும் அவனோட. உங்களுக்கு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் விசா அப்ளை பண்ணணும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் விசா அப்ளை பண்ணிங்கன்னா அமெரிக்கன் எம்பசியில் பரிசீலனை பண்ணி ஒரு 8 மாதம் அல்லது 10 மாதம் கழித்து தான் உங்களுக்கு விசா கொடுப்பாங்க. நம்பால் எப்பேற்பட்ட ஆள், இந்த திருடு பொய் இதெல்லாம் சொல்லி எவனை வேணாலும் எங்கே வேணாலும் இமிக்ரேஷனில் ஏமாற்றலாம் அப்படிங்கிறதுல இவன் எவ்வளோ கெட்டிக்காரன். இவன் என்ன சொல்கிறான், அப்படி பார்த்தா கல்யாணம் நம்ம இன்னும் ஒரு அந்த மாதம் வச்சுருக்கிறோம், அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணி அதை வாங்க முடியாது. கல்யாணம் ஆன அன்னைக்கே பொண்ணை மாப்பிள்ளையோடு ஏற்றி அமெரிக்காவுக்கு அனுப்பணும் முடிவு பண்ணிட்டு